என்றைக்கோ தெரிய போகிற விஷயம். அது இன்றைக்கி தெரிஞ்சா என்ன? பவித்ரா இருக்க வேண்டிய இடத்துல நீ மட்டும் இல்லை, வேற யாராலையும் நினச்சி பார்க்க முடியாது. மச்சான் இன்னைக்கு லீவு நாள் தானே? கண்டிப்பாக மச்சான். நான் ஒரு ஃபிகரும் காணும். இந்த மாதிரி வெயில் வச்சா எந்த ஃபிகராக வரும்? மழை பெஞ்சா மட்டும் வருமா? சரி, அரிக்கு ஃபோன் பண்ணியா? ஃபோன் பண்ண வரான்னா. எங்கே இருக்கானா அவன்? தெரில, இங்கே தான் பக்கத்தில். வந்துடுவானா? வருவான். ஆச்சா வா ஓய். அமருங்கள். லெவலாக எப்படி போகுது? டேய், நீ வேறேன்டா கடுப்பேற்றிக்கிட்டு அவன் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு டூயிட் பாடுறீங்க. நான் இன்னும் கண்ணாடியே பார்த்து தான் ஆடிட்டுருக்கேன். ஏண்டா? நேற்று என் ஆளோட பைக்கில் போன மச்சான். அவன் என்னை பைக்கில் போகும்போது இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு விடு. இவன்கிட்ட சொல்கிறதே வேஸ்ட்டா. நாங்கள் மட்டும் என்னவா ஆள் கூட வந்தேனா? அப்போ கண்ணாடியை பிடிங்க வச்சிட்டேன். பாவலை கண்ணு தெரியல, குடு குடுன்னு கேட்டிருந்தா. நான் கொடுக்கவே இல்லை. கண்ணத்தில் ஒரு கிஸ் கூட அப்போதான் தருவேன். அவளும் குத்துட்டா, நானும் கண்ணாடி திருப்பி குத்துட்டேன். நடத்து நடத்து. சே, என்னால் எப்படி இப்படிலாம் வாழ முடியும்? உனக்குன்னு ஒரு பொண்ணு வருவா மச்சான். அந்த பொண்ணு தான் வேணான்றா. அப்புறம் எப்படி மச்சான்? அவன் என்ன வேணான்னு சொல்லலடா, அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்ல மாட்றா, லவ் பண்ணலைன்னு சொல்கிறா. அவன் என்ன சொல்கிறான்னு புரியல எனக்கு. அப்படி ஒரே பைத்தியமாக பிடிக்குதுடா. என்ன பண்ணுறதுனே தெரில மச்சான். வெயிட் பண்ணுறா, அவள் கிடைப்பா. இல்லை மச்சான், என்னால் வெயிட் பண்ண முடியலடா. இதெல்லாம் பார்க்கும்போது என்னால் வெயிட் பண்ண முடியல மச்சான். நானும் இப்படி சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குடா. அந்த காதல் உணர்வை நானும் உணரணும், என் காதலி உணரணும். ரொம்ப கஷ்டமாக போச்சு மச்சான். அப்போ சத்தியமாக பவி உனக்கு கிடைக்க மாட்டாடா. ஏய், கொன்றுவோண்டா உன்னை. எந்த நேரத்தில் டமாஸ் பண்ணணும்னு தெரில. முடிவு பண்ணிட்டேன்டா. செத்துடலாண்ணா. அதுலடா, இப்போல்லாம் அவன் 2-3 பொண்ணை வச்சு லவ் பண்ணுறான். அப்போ நான் மட்டும் ஏன்டா லவ் பண்ணக்கூடாது? டேய், சரியான முடிவுடா மச்சான். என்ன சொல்கிற? ஜாலியாக போனோமா, ஊரை சுற்றணுமா, கைட்டி விட்டோமா, சாரி கேட்டோமான்னு இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக பிக்கப்பு ட்ராப்பு எஸ்கேப்பு தான். நடுவில் இந்த பெட்ரோல் பங்க்லாம் நிறுத்ததில்லை. ஏய், 2 பொண்ணை சூஸ் பண்ணணும்டா. ஒருத்தி பவித்ரா, இன்னொருத்தி இன்னொரு பொண்ணு. 2 பேரில் யார் கிடைக்கணும்? அவங்க தானே என் வருங்கால மனைவி. ஏதோ பொண்ணு, ஆனால் பொண்ணுங்கிட்ட செருப்படி வாங்க வந்தால் சரி. சரி மச்சான், பார்த்துக்கோடா, நான் வரேன். வா போகலாம். ஆனால் நல்லா இருந்தால் சரி, போய்ட்டு வரேன்டா. பாய்டா. வா மச்சான். மச்சான், போனக்கார என்னாச்சு? என்ன மச்சான், வழக்கம் போல் பாய் தானே சொல்லிட்டு போனான்.
எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன். சரி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ளே போய் பேசலாமா? இப்போ எதுக்கு என்ன உள்ளவர் சொன்ன? நான் உன்னை லவ் பண்ணி 6 வருஷம் ஆகுது. நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி 2 வருஷம் ஆகுது. என்னால் காத்துட்ருக்க முடியாது. தயவுசெய்து சீக்கிரம் சொல்லு. இது மாதிரி தான் சிரிச்சு சிரிச்சு ஆசை காமிச்சிங்க. சரி, லவ்னு நினச்சி நான் கிட்டே வந்தால் வேலைக்கு போகிறேன். தயவு செஞ்சு சீக்கிரம் சொல்லு. நீ உங்கள் அக்கா கல்யாணம் சிலை கட்டணும் எப்படி இருந்தால் தெரியுமா? அப்படியே உன் அழகில். தயவு செஞ்சு அப்படி மட்டும் பார்க்காத. நான் வீழ்ந்ததே உன் பார்வையால் தான். என்னோட முதல் எதிரி உன் கண்ணு தான். எப்பயாச்சும் சொல்லு, என்னை லவ் பண்ணுறியா? எனக்கு காலேஜ் டைம் ஆகுது. ஏய் 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 பேசின டைலாக்லாம் வேஸ்ட்டாக போச்சு. நான் சொன்னேன்ல அப்போ இதே தான் நடந்திருக்கேன். விடுமச்சான், த்ரிஷாலாம் நைந்தரா உனக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்திருப்பா. அப்போ என்ன வேற என்ன சொல்லுவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம நியூ ஃப்ரெண்ட் ஹேமா. ஏய் என்ன? வெரி குட்ரா, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். மச்சான், இந்த ரெண்டுத்தில் ஏதாவது தொடு. இது மச்சான். இதை ஏன்டா தொட்ட? நீ தானே ரெண்டுத்தில் ஒன்று. சரி, அது சொன்னால் புரியாது, நீ உக்காரு. இந்த பொண்ணையாச்சு பாய் சொல்ல வைக்காம ஆய் சொல்ல வைடா. கண்டிப்பாக மச்சான், கண்டிப்பாக அவளை ஹாய் சொல்ல வைப்பேன்டா. சார் பண்ணிக்கோ. சொல்கிறதே நடத்தி காட்டினா நல்லாயிருக்கும். மச்சான் போய் பேசுடா. இப்போ வா. பின்னொன்று 80 வயசாகி பேரம் பேத்தியதுக்கு அப்புறம் போய் பேசி. எப்படிடா? வாயில் தான்டா போய் பேசுகிறா. நான் வேணா பிரேக்கில் போய் பேசிட்டா? இல்லை கிளச்சில் போய் பேசுகிறா. இப்போ விட்டா டைம் கிடைக்காதுடா. மச்சான் மச்சான், நான் அப்புறம் போய் பேசுகிறேன்டா. ஏய் போய் பேசுகிறா, இதை விட்டா டைம் கிடைக்காதுடா. என்னடா இவன் மச்சான், இவன்லாம் வேலைக்கு ஆக மாட்டான்டா. மச்சான், அப்புறம் போய் பேசுகிறேன்டா. சஃபியா, நித்யா கிளாஸுக்கு வரல. கிளாஸே காலியாக இருந்து தெரியுமா? அவள் பேசிட்டா. கிளாஸில் என்ன தவிர எல்லாருக்கிட்டையும் பேசிட்டா. என் கூட எப்போ பேசுவான்னு காத்துட்ருந்தேன்.
எப்படா பிரேக் டைம் விடுவாங்கன்னு வாட்சியை பார்த்துட்டு இருந்தேன். மச்சான் எப்படியாச்சும் பேசி நம்பர் வாங்கிடுறா. ஹலோ, ஹாய். ஹாய். என் பேர் ஹரி. நான் விஸ்காம் தான் படிக்கிறேன். அடையார்லேருந்து வரேன். எனக்கு விஸ்காமில் என்ன ஆனாலும் ஓகேலாம் நீங்கள் நினைக்காதீங்க. எனக்கு டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உங்களை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே. என் பேர் ஏமா, இங்கேருந்து கோடம்பத்துலேருந்து வரேன். விஸ்காமில் எனக்கு எது ஆனாலும் ஓகே தான். ம், எதானாலும் ஓகே. உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண சொல்லுங்க, நான் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்யூலாம் சொல்லாதீங்க, நம்ம இனிமேட்டு ஃப்ரெண்ட்ஸ். அடைச்சா சப்புன்னு போயிடுச்சு. சரி விடு, பார்த்துக்கலாம். எப்படியோ அவகிட்ட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். அப்புறம் சேட்டிங், ஃபோன் கால்னு போச்சு. ஆனால் அதுவே ஒரு லவ்வில் வந்து முடியும் நான் நினச்சி கூட பார்க்கல. நான் ஆசைப்பட்ட மாதிரி கமிட் ஆனேன். அப்புறம் என்ன, ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட்டு தான். மணி 1, ஃபோனில் பொண்ணு. யாரா அந்த கண்ணு? நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஹேமா மச்சான். வா, அப்படி போகலாம். சேஃபே சரியில்லை மச்சான். சாப்பிட்டு தில்லுட்டு போடா. என்ன மச்சான், ஆச்சா சாருக்கு ஏறலையா? இவ்வளோ சீக்கிரம் இந்த உட்காந்துக்கிற.
எதுக்குடா அழுவுற? ஒன்றும் இல்லைடா. சொல்கிறா எதுக்குடா அழுவுற? நானும் ஏமா உண்மையை தானே லவ் பண்ணேன். ஆனால் அவன் மேலே வச்ச காதலோட பவித்ரா மேலே வச்ச காதலோட ரொம்ப பெருசு. ஏம்மா பார்க்கும்போது உனக்கு தோணலையா இது? டேய், எனக்கு அப்போ தோணலடா. இப்போ ஒரு கனவு வந்தது. எனக்கு அந்த கனவுலேருந்து என் மனசு வேறு மாதிரி இருக்குது. பவித்ரா மேலே வச்ச காதல் உலகத்துலேயே ரொம்ப பெரிய காதல். என் இதயம் துடிக்கிறதே அவளால் தான். என்னால் தாங்க முடியலடா. இது நீ முன்னாடியே வச்சுருக்கணும்டா. புரிஞ்சுக்க மாட்டியாடா? இப்போ தானடா சொன்னேன் ஒரு கனவு வந்துச்சுன்ட்டு. தப்பு செய்கிற மச்சான். நான் பவித்ராவுக்கு துரோகம் செய்கிற மாதிரி இருக்குடா. தேவையில்லாமல் ஏமா மனசு ஆசையை வளர்த்துட்டு. சே, இப்போ என்ன தான் பண்ணலான்ற? என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா. ஒரே குழப்பமாக இருக்குது. சரி விடு, நாளைக்கு காலேஜ் போகும்போது பார்த்துக்கலாம். அவள் என்கிட்ட பேசலான்னு வந்தா. நான் அவகிட்ட விலகி போனேன். அவளை நான் பார்க்க சொல்ல என் மனசு ரொம்ப வலிச்சுது. என்கிட்டயும் நீ பேச மாட்டேன். சரி, நீ டிஸ்டர்பாக இருக்க, நான் வரேன். ஒரு நிமிஷம். உனக்கு நல்ல மனசு. எல்லாருக்கிட்டையும் நீ உண்மையாக பழகுவ. தப்பு பண்ணிட்டேன். பொய்யான காதலை உன் மனசில் வச்சுட்டேன். உன் காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்கலான்னு பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தைரியம் வரலம்மா. தப்பு பண்ணிட்டேன். தெரியும் அந்த காதல் வலி எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும். உன் மனசில் இருக்க அந்த காதல் அதை நட்பாக மாற்றிடு. உலகத்துலேயே அந்த மாதிரி ஒரு உறவு வர முடியாது. என்னால் ஈஸியாக சொல்லிட முடியாது. ஏம்மா, நட்பாக மாற்றிடு. என்னை ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ.